ஒரு வழியாக மேலிடத்துல பேசி பஞ்சாயத்து பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்குங்க. நம்மெல்லாம் சொன்னால் எங்கே கேட்குறாங்க, அவங்க அப்பா சொன்னால் மட்டும் ஓகே சொல்கிறாங்க. உட்காந்து உட்காந்து செய்கிறதெல்லாம் நம்ம, ஆனால் அவங்க பேச்சுக்கு மட்டும் எல்லாமே ஓகே சரிப்பா அப்படின்ட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டா. அனுஷ்கா பிரச்சனையே கிடையாதுங்க. அனுஷ்கா சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ருவா. அந்த ரித்திகா இருக்காளே அவள் தான் நான் இன்டர்மீடியட் பண்ணுறேன் லேட்டாக சாப்பிடுவேன். இப்போ எக்ஸாம் வேறு போயிட்டுருக்கிறதுனால சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதும். அதனால் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்லி அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி வச்சு இட்லி மாவு அரைச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. சேம் மெஷர்மெண்ட் தான். மில்லட் ரைஸ்க்கு பதிலாக 1 கிளாஸ் பார்லி ரைஸ் போட்டுட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இட்லி வந்து பார்க்க அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி கேரட் போட்ட சட்னி தாங்க அரைச்சிருந்தேன். நார்மல் நம்ம சேம் தக்காளி சட்னி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான், கூட வந்து கேரட்டையும் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு சட்னி மட்டும் வச்சா பிடிக்காது, கூட துணைக்கு தேங்காய் சட்னி வேணும். சரின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் அரைச்சி விட்டாச்சு. மார்னிங் ப்ரோட்டீனுக்காக வந்து முட்டை தான் வச்சுருந்தேன். ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு எதுவுமே வேணான்ட்டா. சரி ஓகே போ, என் வலிக்கு நீ வந்தெல்லாம் போ, உன் வலிக்கு கொஞ்சமாச்சு நான் வரணும்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் 2 வாட்டர் பாட்டில் பிடிச்சி விட்டு கொடுத்துட்டேன். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் நினைப்பு என்னமோ இவங்க சாப்பிட்றது நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது இந்த பிள்ளைங்களை. காலை சாப்பாடு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தெரிய மாட்டேங்கி. நம்ம பாடியில் பிரைன் அப்படியே புத்துணர்ச்சி ஆக்குறதே காலை சாப்பாடு தான். சரி ஒரு வழியாக ஒரு 2 இட்லியாச்சும் சாப்பிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயாச்சு. உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க அப்படி தான் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பை.